கஷ்டங்கள் விலகிருச்சு அப்படின்னா செல்வம் உள்ள வரணும் இல்லையா? தோஷம் விலகிறதுக்கு நீங்க வழிமுறைகள் சொல்லிட்டீங்க. அப்ப செல்வம் உள்ள வர்றதுக்கும் வழிமுறைகள் சொல்லிடுங்க சார். அதுதான் அதுதான் அந்த பசுமாடு. இந்த பசுமாட்டினுடைய இதுதான் பொதுவாக அதுதான் சொல்ல வர்றோம். பசுமாட்டுக்கு பணம் வர்றதுக்கு என்ன அப்படின்னாக்கா, இந்த பசுமாட்டை நீங்கள் வளர்க்கும் போகும்போது அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது கோசாலையில் கொடுத்துட்டீங்க, இல்லைன்னா கோவிலில் கொடுத்துட்டீங்க. இப்போ பணம் வரவு வரணும் அப்படின்னாக்கா, அங்கே போனீங்கன்னாக்கா அது பணம் நீங்கள் தானே கொடுக்குறீங்க. இந்த பணம் கொடுக்கும் போகும்போது அந்த பசுமாட்டுக்கிட்டேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. பசுமாட்டு என்ன கொடுக்குங்க? பால் தான் கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. உங்கள் மாடு தான், நீங்கள் கொடுத்த காசு தானே அது. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. ஆனால் பொதுவாக கோசாலைகள்லையோ இல்லை கோவில்கள்லையோ கொடுத்த பால் வந்து இந்த மாதிரி வெளியில் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சுவாமிக்கு மட்டும் தானே கொடுப்பாங்க இல்லையா? இல்லை, அதுதான் அது வந்துட்டு நேர்ந்து விட்டுட்டா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கோவிலுக்காக ஒரு மாட்டை வந்துட்டு இந்த கோவிலுக்காக நான் கொடுக்குறேன் அப்படி நேர்ந்து விட்டுட்டா அது திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பால் கூட ஒரு கரண்டி கூட கொடுக்க மாட்டாங்க. அது கோயிலுக்கு, கோயில் மாடு அது, அது கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லும் போகும்போது எங்கள் வீட்டில் வளர்க்க வசதி இல்லை அதனால் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்ன சொல்ல போகிறாங்க? எங்கள் வீட்டில் நான் வளர்க்கணும், வசதி இல்லை, அதனால் நான் கொடுக்குறேன்னு அப்படி சொல்லி தானே கொடுக்க போகிறீங்க. சரின்னு கொடுத்துருவாங்க. அதனால தான் நான் கோசாலை கூட அதிகம் இம்ப்ரெஸ் பண்ணல. இதை நான் கோயிலில் கூட கொடுத்துக்கலாம். வளர்க்க வசதியில் அங்கே போய் கொடுங்க. இல்லையா வேறு யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வளர்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அங்கே செய்யுங்க. இல்லைங்க அவர் ஒரு 20-30 மாடு வச்சுக்கிறாங்க, ஒரு மாட்டை வாங்க அவங்ககிட்ட கொடுங்க, உங்களுக்காக வாங்கிக்கிங்க. அதுக்கு அந்த மாடுகிட்ட வந்து நீங்கள் ஏதாவது கொண்டு வரணும். ஏதாவது என்னத்தை கொண்டு வர? பால் தான். போகிறப்பெல்லாம் பாலை கொண்டு வாங்க. அது உங்களுக்கு பணமாக மாறும்.